இப்போ மைசூர் பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு லிட்டர் கோவலையில் 500 மில்லி லிட்டர் மாவு எடுத்துருக்கேன், கடலை மாவு. இதை போட்டு வறுத்துக்குவோம். சிம்மில் வச்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹீட்டை குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி வச்சுட்டு இதை வறுத்துடணும். இப்போ சூடாகிடுச்சான்னு பார்க்கணும். மாவு நல்லா சூடாக இருந்துச்சுன்னா இறக்கிடணும். ஏன்னா மாவு கருகி போகக்கூடாது. எந்த அளவுக்கு சிம்மில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு, கம்மியாக எவ்வளோ வைக்க முடியுமோ கம்மியாக வச்சு வறுக்கணும். இப்போ 250 மில்லி ஆயில் கோல்டு வின்னர் சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலை மாவு வறுத்து வச்சுருக்கல இதை இதில் கொட்டி கரைச்சிக்குவோம். இது மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கட்டி இருக்கக்கூடாது. அதே லிட்டர் கவலையில் 500 மில்லி லிட்டர் சர்க்கரை போட்டுக்குவோம். இப்போ 250 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இது தண்ணியில் விட்டு பார்க்கணும். இப்படி தண்ணியில் விட்டால் அது கரைஞ்சி ஓடாமல் இப்படி எடுக்கிறதுக்கு வரணும். எடுக்கிறதுக்கு வரலேன்னு அப்படியே இப்படி உருண்டே வரணும். அந்த அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ கரைச்சி வச்சுருக்க ஆயிலில் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். இது மாதிரி நல்லா கொதிக்கணும். கட்டி வராமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ 250 மில்லி நெய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டே வரும். நல்லா கட்டியாக கொஞ்சம் கட்டியாக வந்ததுக்கப்புறம் கிண்டிகிட்டே இருக்கணும். இருக்க நெய்யவும் இதில் ஊற்றிடுவோம். இது மாதிரி கொதிக்கணும். கொதித்து ஓட்ட ஓட்டையாக தெரியணும். கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஆயில் தனியாக நிற்கும், நெய் தனியாக நிற்கும். அது தனியாக நிற்கிற ஒன்று சேர்ற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டி இந்த மாதிரி கொதித்து ஓட்ட ஓட்டையாக வரும். அதுக்கப்புறம் கெட்டியாக வந்தோடனே எடுத்து ஊற்றிடணும். இதில் ஊற்றிக்கும். இப்போ மைசூர் பாகு ரெடி ஆகிடுச்சு.